श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सकलौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா 8வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். யயம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. இந்த அத்தியாயத்தில் பகவான் போன அத்தியாயத்தினுடைய கடைசியில் சொன்ன ஒரு வார்த்தையினுடைய விளக்கத்தை இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்குறாரு. அந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கங்கள் என்னன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு அக்ஷரம் பிரம்ம, ஒரு ஞானி இதை அறிந்தவராக இருப்பார் அப்படின்னு 7 வேர்ட்ஸ் சொல்கிறார். அது 7ஐயும் ஞானி அறிந்தவராக இருப்பார். அப்போது அதில் ஃபஸ்ட்டு வேர்டு அக்ஷரம் பிரம்ம, பரம்பிரம்ம. 2வது அத்தியாத்ம, ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர். 3வது கர்ம விசர்க, கர்மத்தை தியாகம் செய்தவர். இந்த சரீரம் தான் கர்மத்தை பண்ணுது. ஆத்மா விசர்க, ஆத்மாவில் எந்த ஒரு கர்மமும் இல்லை அப்படிங்கிறத அவர் தெரிந்தவராக இருப்பார் அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்தில் அக்ஷரம் பரம் பிரம்ம பரம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவக்கரோ விசர்க கர்ம சங்கீதக. அந்த ஸ்லோகத்தில் இந்த 3 வார்த்தையினுடைய விளக்கங்களை ரொம்ப சுருக்கமாக பகவான் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது அதிபூதம். அதை 4வது ஸ்லோகத்தில் 8வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தில் மறுபடியும் 3 அடுத்த 3 மொத்தம் 7. அதில் 3வது ஸ்லோகத்தில் 3 வார்த்தை சொல்லுகிறாரு. 4வது ஸ்லோகத்தில் மறுபடியும் அடுத்த 3 வார்த்தைகளை விளக்குறாரு. அது அதிபூதம் அப்படின்னா ஜட பிரபஞ்சம். அதிபூதம் ஷரோபாவக புருஷாதி தெய்வதம். அடுத்து அதி தெய்வதம். 5வது வார்த்தை அதி தெய்வம்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை அவர் அறிந்தவராக இருப்பார். அதி தெய்வம்ங்கிற வேர்டு ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை அறிந்தவராக இருப்பார். அதிபூதம்னா ஜட பிரபஞ்சத்தையும் அவர் அறிந்தவராக இருப்பார். அதி தெய்வம்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தையும் அவர் அறிந்தவராக இருப்பார். அடுத்தது 6வது வேர்டு அதி யக்ஞகா. அதி யக்ஞகா அப்படின்னா இந்த இடத்துல ஈஸ்வரன் தான் கர்மபல தாத்தாவாக இருக்கிறார் என்பதையும் அந்த ஞானி அறிந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. 6 வேர்டுக்கு விளக்கம் 2 ஸ்லோகத்தில் 3லையும் 4லையும் அவர் சொல்லி முடிச்சுவார். அதுக்கு அடுத்தது 7வது தான் அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போனோம். 7வதுனுடைய விளக்கம், அதாவது அந்த காலே கடைசி காலத்திலும் எவன் என்னை நினைவில் கொண்டு, கடைசி காலத்தில் அதாவது பிரயாண காலே அதை பற்றின ஒரு நியமத்தை பற்றி சொல்கிறார். அதாவது நிஷ்காமமாக ஒருத்தன் உபாசனை எல்லாம் செய்து தன் அடைய வேண்டியதை அடைவதற்கு முன்பே உயிர் விட்டுட்டா அதுக்கப்புறம் அவன் போகக்கூடிய மார்க்கம் என்ன சொல்றாரு? அந்த கடைசி காலத்திலும் என்னையே அவன் நினைவில் கொண்டு எவன் உடலை விட்டு செல்கிறானோ அவன் என்ன ஆகிறான்? என்னுடைய தன்மையை அடைகிறான். இந்த ஜீவன் முக்தியை இங்கு அடைய முடியாமல் போயிருச்சு அப்படின்னா அவன் என்ன அடையலாம்? கிரமமுக்தியை அடைந்து அங்க பிரம்மலோகத்தில் அவன் என்னை அடையலாம். என்ன சொல்றாரு? மாம் என்னுடைய பாவம், முக்கியமான வேர்டு என்னுடைய பாவத்தை இறைவன் சொல்றாரு. என்னுடைய பாவத்தை அவன் அடைவான். இங்கு அடையலீனா மரண காலத்தில் நீ என்னை நினைச்சுக்கிட்டு உயிர் விட்டீனா
பிரம்மலோக பிராப்தி போய் அங்க உனக்கு பிரம்மாஜி வகுப்புகள் எடுத்து என்னுடைய பாவத்தை நீ அடைவாய்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் நம்ம சொசைட்டியில பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மத்பாவம் என்னுடைய தன்மையை யாத்தி அப்படின்னு வருது ஒரு வேர்டு 5வது ஸ்லோகத்துல. அதை எப்படி எப்படி மக்கள் புரிந்து கொள்கிறார்கள்? மத்பாவம்னா என்ன? இறைவனுடைய சொரூபத்தை அடைதல் அப்படின்னா ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போறது மத்பாவம். ஒரு குரூப் சொல்றாங்க கைலாசத்துக்கு போறது மத்பாவம், வைகுண்டத்துக்கு போறது மத்பாவம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இறைவனுடைய சொரூபத்தை அடைந்தவன் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. எத்கத்வா ந நிவர்த்தந்தி தத்தாம பரந்தாமம். அப்போ சொர்க்கத்துக்கு போனால் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? உங்க புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு அங்க போறீங்க. புண்ணியம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மத்திய உலகத்துக்கு, இந்த பூமிக்கு நீங்க வந்து பிறந்துதான் ஆகணும். எந்த லோகத்துக்கு போனாலும், கைலாயத்துக்கு போனாலும் எதை எடுத்துக்கிட்டு போறீங்க? எடுத்துட்டு போறது என்னது? புண்ணியம். நீங்க பண்ணின புண்ணியம், அதன் மூலியமா தானே போறீங்க. அப்ப அது கழிஞ்சிடும் இல்லையா? ஒரு ஒரு அனுபவம் ஏற்பட ஏற்பட அந்த புண்ணியம் கைலாயத்திலே வைகுண்டத்துல என்ன ஆகும்? கழி ஆரம்பிச்சிடும். அது சாயுஜ்யமாக இருந்தாலும் சரி, சாமீப்பியம். ஏன்னா வைஷ்ணவால என்ன சொல்லுவாங்க? சாயுஜ்யம், சாமீப்பியம்னா இறைவன் வாழ்கிற லோக்கத்துக்கு அவருக்கு அருகில போனோம்னா அவருடைய பாவத்தை அடைஞ்சிட முடியுமானா முடியாது. இல்ல சாயுஜ்யம், அவரோட உருவத்தோடு போய் ஒட்டிடுறது. அப்படின்னாலும் ஒரு சுவாமி சொல்றது ஒரு அமீபா போரி அவர்கிட்ட போய் ஒட்டிக்கிறது. அப்படி போய் ஒட்டுறதுனாலும் என்ன கிடையாது. அதுக்கு பேரு என்னுடைய பாவத்தை அடைதல் அல்ல. ஏன்னா என்னுடைய பாவத்தை அடைதல்ங்கிறது நீங்க ஒரு உருவத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இறைவனுடைய பாவத்தை அடைவது அல்ல. மத்பாவம் அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொண்டு, எது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உணர்ந்து கொள்வதுதான் ஞானம்தான், அத்வைத ஞானம்தான் மத்பாவம் யாத்தின்னு சொல்றார். அத்வைத ஞானம் இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லன்னு புரிந்து, இறைவனும் நானும் வேறல்ல, சொரூபத்தில் இருவரும் ஒன்றுன்னு தெரிந்து, என்னை தவிர்த்து வேறல்லன்னு என்ன அவன் பொண்ணு ப்ரொக்ளைம், இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்லங்கிற அத்வைத ஞானம் ஏவ மத்பாவம், அதுதான் என்னுடைய பாவத்தை அடைதல் அப்படிங்கிறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் மத்பாவம். மோக்ஷம் என்பது ஞானம். அவர் சொல்றது மத்பாவங்கிறது என்னது? மோக்ஷம். மோக்ஷம் எதனால் அடையப்படும்? ஞானம். எந்த ஞானம்? ஆத்ம ஞானேன. இதுதான் அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 6வது ஸ்லோகம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, இந்த 6வது ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னால அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி காலத்தில் எவன் ஒரு எண்ணத்தை என்னை நினைத்து கொண்டு எந்தெந்த எண்ணத்தை என்னையும் கூட சொல்லவர், கடைசி காலத்தில் எந்தெந்த எண்ணத்தை நினைத்து கொண்டு உடலை விடுகிறானோ எப்பொழுதும் எந்த எண்ணத்தையே எண்ணிக்கொண்டிருந்து அதை அடைகிறான்ங்கிறார். நீங்க மீனிங் எழுதிக்கலாம், நம்ம விளக்கம் ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு கௌந்தேய அர்ஜுனா. மீனிங் மட்டும் எழுதுங்க. நம்ம ஒரு விசாரம் பார்த்து தான் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மீனிங், அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வதற்குண்டான விசாரம், அப்புறம் தான் இந்த ஸ்லோகத்துடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்து தான் இந்த ஸ்லோகத்துக்கு பார்க்கணும். கௌந்தேய அர்ஜுனா அந்தே. அந்தேன கடைசியில், உயிர் விடுகிற சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். கடைசி காலத்தில். எம் எம் எந்த எந்த. உயிர் விடும்போது யார் யார் என்னத்தை நினைச்சிட்டு இருக்கலாம்? எதை வேணா நினைக்கலாம். அது அவங்கவுங்களை பொறுத்தது. இதுதான் நினைப்பாங்க, உயிர் விடுறவங்க எல்லாரும் இப்படித்தான் நினைப்பாங்கிறது கிடையாது. நீ அதனால எந்தெந்த எந்தெந்த பாவம் வா அபி, எண்ணத்தை, எந்த தத்துவத்தை, எதை நினைத்து கொண்டு, எண்ணத்தை, பாவம்னா இந்த இடத்துல எண்ணம், எந்தெந்த எண்ணத்தை ஸ்மரண நினைத்து கொண்டு, பாவம் வா அபி எண்ணத்தினாலும், எதையெல்லாம் நினைத்து கொண்டு, ஸ்மரணு நினைத்து கொண்டு, கடைசி காலத்தில் நீ எதை நினைச்சுக்கிட்டு ஸ்மரண நினைத்து கொண்டு, கலேவரம் தியஜதி. கலேவரம்னா உடம்பு, உடலை தியஜத்தின தியஜு தாத்து விடுகிறானோ.
ஒருவன் கடைசி காலத்தில் எதை நினைத்து கொண்டு இந்த உடலை விட்டு செல்கிறானோ, சூக்ஷ்ம சரீரம் வெளியில போற சமயத்துல நீ எதை நினைச்சியோ, the last thought before death, that plays a very important role. The last thought, அதனுடைய கதிக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவர் டிராவல் ஆகிறான் பார்த்தீங்களா, அந்த கதியை டிசைட் பண்றது அவனுடைய லாஸ்ட் தாட். அந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூலத்தில் இருக்கும்போது நினைத்த கடைசி எண்ணம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த கதி, அவனுடைய டிராவல்ல. எதை நினைத்துக் கொண்டு உயிரை விடுகிறானோ, சதா எப்பொழுதும் எந்த தாட் கடைசியா வருங்கிறக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. உனக்கு எது கடைசியா வரும்? உயிரிடும் போது கடைசியா தாட் உனக்கு எதை வரும்? உயிரோடுறதுக்கு முன்னால நீ எதை நினைச்சுக்கிட்டோ, ரொம்ப நாட்கள் நீ எதை நினைச்சியோ, எதை நினைத்து கொண்டு நீ வாழ்ந்தாயோ, அதுதான் உயிரிடும் போது வரும். இதுதான் மனதினுடைய சைக்காலஜிய இறைவனிடத்துல அழகா கொடுக்கிறாரு. இதைத்தான் நம்ம விசாரம் பண்ணி பார்க்க போறோம். எப்பொழுதும் சதா தத் பாவ பாவிதாக, அந்த எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருந்தவனாய், எதை நீ உயிர் விடுறதுக்கு முன்னால பல வருடங்களாக எதை நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியோ, அதுதான் உயிர் விடுற காலத்துல கடைசி எண்ணமாக வந்து அமையும். அதை எண்ணிக்கொண்டிருந்த எண்ணத்தையே, அந்த எண்ணத்தையே எண்ணிக்கொண்டிருந்தவனா, பாஸ்ட்ல நீ எதை எண்ணிக்கொண்டிருந்தாயோ, தம் தம் ஏவ ஏத்தி, அதையே அவன் அடைகிறான். தம் தம் ஏத்தி, இப்ப பாருங்க, அதையே அவன் அடைகிறான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? கடைசி தாட்டு உனக்கு எது வருதோ அதுதான், அதை வச்சுதான் உன்னுடைய கதி ஸ்டார்ட் ஆகுதுன்னாரு. அப்போ உனக்கு கடைசி தாட்டு எது வரும்னா, அவரும் சொல்லிடுற, கடைசி தாட் எது வரும்னா, நீ வாழ்க்கை ஃபுல்லா எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக சிந்தித்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாயோ, அந்த எண்ணம் தான் கடைசி நேரத்தில் உன்னுடைய எண்ணமாக வரும். சுபாவமாக, வித்தவுட் எனி எஃபர்ட், தானா அதுதான் வரும். அப்ப அந்த பாவத்தை நீ அடைகிறாய். அடுத்த கதி வந்து உனக்கு அப்படித்தான் அமையும். இப்போ இந்த இடத்துல எப்படி இப்படி சொல்றாரு? ஏன் நான் வேற எதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன், சஷ்டியப்த பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அல்லது உயிர் விடுற கொஞ்ச காலத்துக்கு முன்னால மட்டும் நான் வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டேன்னா, கடைசி தாட்டு இறைவனை பற்றி எண்ணம் வந்ததுன்னா நான் இறைவன் சொல்ற மாதிரி நல்ல கதியை அடைய மாட்டேனா அப்படிங்கிற இடத்துல ஒரு டவுட் வருங்கிறக்காகத்தான் மனதை பற்றிய ஒரு விசாரம். மனதினுடைய தன்மை என்ன? அபியாசம், வைராக்கியம், அதுதான் மனதை வந்து கட்டுப்படுத்துன்னு பதஞ்சலி சொல்லுவார். அபியாசேன வைராக்கியன நீ மனதை என்ன பண்ணலாம்? உனக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இப்ப மனதினுடைய தன்மையை அந்த அபியாசங்களோட பதஞ்சலி எடுத்தாரு. மனதினுடைய தன்மை அது, அதை அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனதினுடைய நீ வந்து எதை அபியாசம் பண்ணிக்கிட்டே, அபியாசம்னா தொடர்ந்து சிந்தித்தல், எதை நீ, அது வந்து பணமா இருக்கலாங்க, உறவுகளா இருக்கலாங்க, நம்ம மேல நமக்கு துரோகம் செஞ்சவங்களா இருக்கலாம், நம்ம நன்மை செய்தவர்களாக இருக்கலாம், நீ எதை அதிகமா நினைக்கிறீங்களோ, அடிக்கடி நினைக்கிறீர்களோ, அதிகமாக நினைக்கிறீர்களோ, அது என்ன ஆயிரும்? அந்த சுபாவமாக ஆகிவிடும். திடீரென்று இப்ப இன்றைக்கு நான் எதை நினைக்கிறேனோ அப்படிங்கிறது எதை பொறுத்தது? இதுவரை நான் எதை நினைத்து கொண்டிருந்தேனோ, தட் டிசைட்ஸ் டுடேஸ் தாட். சுபாவமா வர்றது, கண்ட்ரோலே இல்லாம தாட் பாட்டுக்குள்ள வருது பாத்தீங்களா? அது எந்த, அதுக்கு எதுவுமே எல்லாம் தானா எதுவும் தோண போறதில்லை. எவ்ரிதிங் ஹஸ் இஸ் காஸ். இப்ப இன்னைக்கு நான் ஒண்ணு நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து எஃபர்ட், அதுக்கு காஸ் அண்ட் எஃபர்ட் தான். அப்ப அதுக்கு காரணம் என்ன? இத்தனை நாளா நீங்க எதை அதிகமா அபியாசம் பண்ணீங்களோ அதுதான் இன்னைக்கு தாட் டிசைட் பண்ணுது. யூ ஆர் டிசைடிங் டுடேஸ் தாட் பை யுவர் செல்ஃப். இப்ப இன்னைக்கு என்ன எண்ணுறீங்களோ அதுதான் டுமாரோஸ் தாட். எதை அபியாசம் பண்றீங்களோ, அடிக்கடி நினைக்கிறீங்களோ, அதுதான் நாளைக்கு எண்ணமாக வரப்போகிறது. சோ எண்ணம் எனக்கு எப்படி வருது, ஏது வருதுங்கிறது இன்டைரக்ட்லி me plays a very important role. I play a very important role in today's. ஆனா தெரியுறது இல்ல, என்னமோ வருது, அது வாட்டுக்கு வருது, கண்ட்ரோலே இல்லாம வருது, காத்த விட வேகமா போகுது, எங்க வேணா போகுது, எங்க வேணா வருது. அப்படி அல்ல.
அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு முன்ன இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்கிறது டிசைட்ஸ் பாஸ்ட் தாட்ஸ். அதனுடைய சக்தி தான் இன்னைக்கு தாட் வருது. இன்னைக்கு எதை நீங்க அபியாசம் பண்றீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுடைய எண்ணமாக வரும். ஏன்னா அபியாசம் தான் மனதினுடைய தன்மை. அதான் மனதினுடைய தன்மை என்னன்னா, நீங்க எதை அபியாசம் பண்றீங்களோ அது நம்மளுடைய சுபாவமாக வித்தவுட் எனி எஃபர்ட். சுபாவம் என்ன? வித்தவுட் எனி எஃபர்ட் தானாக எண்ணமாக அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வரும். நேற்று என்ன பார்த்தோம், என்ன பேசணுங்கிறத வச்சுதான் இன்றைய தாட். இன்னைக்கு நாம எதை பேசுறோம், எதை பார்க்கறோம், என்ன செய்யறோங்கிறதா நாளைக்கு எண்ணம். நம் முயற்சியில் சிந்தித்து சிந்தித்து வருந்துதான் நம் மனமானது உருவாக்கப்படுகிறது. ஒருவருடைய மனதினுடைய எண்ணங்கள் குவாலிட்டி ஆஃப் தாட் டிசைடட் பை த ப்ரீவியஸ் தாட். இன்னைக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் த தாட் எதை வச்சு டிசைட் ஆகுது? ப்ரீவியஸ் எதை நீங்க அபியாசம் பண்ணினீங்களோ. சோ இப்படிப்பட்ட மனம் வந்துருச்சே எனக்குன்னு கவலைப்படாதீங்க. ஏன் இப்படிப்பட்ட மனம் எனக்கு எப்படி வந்தது என்பதற்கு முழு காரணம் நானே. இன்னைக்கு ஒரு மனம் உங்களுக்கு செட் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு முழு 200% காரணம் நான் தான். இறைவனோ மற்றவர்களோ அல்ல. என் உடம்ப நாம தான் உருவாக்கி இருக்கோம். இப்போ நான் இன்னைக்கு 60 கிலோ வெயிட், 70 கிலோ வெயிட் யார் உருவாக்குனா? நாம 40 கிலோ இருக்குன்னு நினைப்போம், ஆனா 60 கிலோ இருப்போம். யார் காரணம்? உடலுக்கு யார், வெயிட்டுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். நான் நினைச்சா கொஞ்சமா சாப்பிட்டுருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிருக்கலாம், அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணிருக்கலாம். நான் நினைச்சேன்னா இஷ்டத்துக்கும் சாப்பிட்டு வெயிட் ஏற்றிக்கலாம். அதே மாதிரிதான் இன்னைக்கு வெயிட், என்னுடைய வெயிட் எவ்வளவுன்னு நீங்க சொன்னீங்கன்னா முழு காரணம் நான் தான் நீங்க ஒத்துக்கணும். சில பேர் அதே ஒத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் எங்க பரம்பரைங்க, எங்க ஜீனே அப்படித்தான், எல்லாரும் குண்டு, எல்லாரும் இப்படித்தான் வெயிட்டா தான் இருப்போம் அப்படிம்பாங்க. சாப்பிடாமல் எப்படி வெயிட் ஏறும்? ஸோ என்னோட வெயிட்டுக்கு காரணம் யாரு? நான் தான். அந்த மாதிரி என் மனதினுடைய ஆரோக்கியம் என்பது நான் அதுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தேனோ அதை வச்சுதான் என்னுடைய மன ஆரோக்கியம் டிசைட் ஆகுது. ஈஸ்வர சிந்தனைவா கொடுத்திருந்தீங்கன்னா என்ன சிந்தனை தான் வரும்? ஈஸ்வர சிந்தனை தான் வரும். எப்படி ஸ்தூல சரீரமோ அதே மாதிரிதான் சூக்ஷ்ம சரீரம். மன ஆரோக்கியம் என்னுடைய எண்ணத்தை பொறுத்து, அதுக்கு நான் கொடுத்த பயிற்சியை பொறுத்து அமைகிறது. என்னுடைய மன ஆரோக்கியம் எதை வச்சு அமையுது? நான் கொடுத்த பயிற்சி, என் மனதுக்கு நான் கொடுத்த ட்ரைனிங், என்னுடைய எக்ஸசைஸ் டு அவர் மைண்ட். என்னென்ன எக்ஸசைஸ் நீங்க கொடுத்தீங்களோ, எப்படி பாடி எப்படி எக்ஸசைஸ் கொடுத்து வெயிட் மெயின்டைன் பண்றீங்களோ, மனதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கொடுத்தீங்களோ அதை வச்சுதான் மனதோட ஆரோக்கியம் அமையும். இது ஜெனரல். இப்ப வயதானவர் யாரை பத்தி சொல்ற? மனது இப்ப எந்த காலத்தை பத்தி பேசுறாரு? கடைசி உயிர் விடுகிற காலத்தில் மனதினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, எப்படி 60 வயசுக்கு மேல எதுவும் நம்மளால புதுசா சிந்திக்க முடியாதுன்னு நம்மளை ரிட்டையர்ட் பண்ணி அனுப்புறாங்களோ, அந்த மாதிரி வயதாக மனம் புதிதாக ஒன்றை சிந்திக்கக்கூடிய சக்தியை இழந்து கொண்டு வருகிறது. சின்ன வயசில் நல்ல விஷயங்களை சிந்திச்சிருந்தோம்னா அது வயதான காலத்துல தானா வரும். கெட்ட விஷயங்கள், பொறாமை, கர்வத்துல ஊறி போய் இருந்தீங்கன்னா வயசான காலத்துல அது தானா வரும். புதிதாக 70 வயசுல புதிதாக பிசிக்கல் ஒர்க்கு கத்துக்கிட்டு செய்ய முடியாதோ, எப்படி 70 வயசு 60 வயசுல புதிதாக உடலுக்கு எந்த ஒர்க்கையும் புதுசா கொடுக்க முடியாதோ, அதை போல் மனதுக்கும் புதிதாக ஒரு எக்ஸசைஸ் நாம கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அந்த வயசுல அது கஷ்டம். 70 வயது வரை மனதுக்கு இஷ்டப்படி விட்டுட்டேன், 70 வயசு வரைக்கும். அப்புறம் மனமே நீ மாறு அபியாசம் பண்றனா மாறாது. புதிய சம்ஸ்காரங்கள் பதிய வைப்பது கடினம். இளமையில் சம்ஸ்காரங்களை பதிய வைக்கிறது ஈஸி. இந்த வயதில் ஈஸ்வரனை பத்தி நினைனா மனம் நினைக்காது. இதுவரை நீங்க யார 70 வயசுல இருந்து வேதாந்த கிளாஸ்ல உட்கார்ந்துருப்போம், ஏன் நம்மளால உட்கார முடியல? இதுவரைக்கும் நீங்க எதை சிந்தித்து வைத்தீர்களோ அதுவே ஆத்தியாத்மிக ஹிண்டரன்ஸ்ங்கிறது. அதுதான் அது என்ன பண்ணும்? அதுதான் இன்னைக்கு நினைப்புல நிக்குமே தவிர அது முயற்சி இல்லாம தானா வேற வரும். இங்க உட்காந்து நாம கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனா உங்க எண்ணம் என்ன பண்ணிட்டு இருக்குது? வெளி எண்ணங்கள் தானா வருது. அப்படின்னா நீங்க எதை அபியாசம் பண்ணீங்களோ அதுதான் இன்றைக்கு முயற்சி இல்லாமல் தானாக வருகிறது. நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஒரு 10 நாள் தொடர்ந்து ஜபம் பண்ணி பாருங்க. நம்ம சும்மா போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்க நம்மளுக்கு அந்த வார்த்தைக்கு எந்த இன்னைக்கு ஜபம் பண்ணீங்களோ அது நம்மள அறியாம உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஒரு பகவத்கீதையை மனப்பாடம் பண்ண முடிவு பண்ணி ஒரு 2 ஸ்லோகத்தை மட்டும் படிச்சு பாருங்க, மனப்பாடம் பண்ணி பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் அபியாசம் கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் ஃபுல்லா அந்த 2 அப்படியே நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் அ ப்ரூஃப். அபியாசம், அந்த வாசனை, அந்த முயற்சியினால் வரும். வச்சுங்களா? இப்போ இவர் என்ன சொல்றாரு, கடைசி காலத்துல மத்பாவம், என்னை அடைவது என்றால் உன்னுடைய கடைசி காலத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்குதோ அதை பொறுத்துதான் என்ன ஆகுங்கிறாரு, என்னுடைய பாவத்தை நீ அடைவாய். அப்ப என்ன பண்ணிருக்கணும் இறைவன் இன்டைரக்டா சொல்றாரு, எவன் ஒருவன் மனம் இளமை காலத்தில் இருக்கும்போது எந்த ஒன்றை தத்துவத்தை எதை அவன் அபியாசம் செய்து வைக்கிறானோ, உயிர் விடுகிற காலத்தில் அந்த எண்ணம் தானாக வந்து அவனுடைய முயற்சி செய்ய முடியாத நிலைக்கு போனதுக்கு அப்புறமும் அது தானாக அந்த எண்ணம் கடைசி தாட்டா வந்து உட்கார்ந்து அவன் எங்க பண்ணும், நல்வழி படுத்தும். நீங்க வந்து ஆயுசு முச்சூடு பொறாமை, வெறுப்பு அப்படியே வளர்த்தி வச்சிருந்தீங்க. கர்வம், பொறாமை, நான் அக்செப்டன்ஸ், கோபம், இதைவே நீங்க பதிவு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசி காலத்தில் என்னதான் வரும், ஈஸ்வர சிந்தனையா வரும். அதே கோபம், அதே வெறுப்பு, அதே பொறாமை, அதே கர்வம் தான் உயிரிடும் போது வரும். அப்ப எதுக்காக நீங்க ஏங்கிட்டு உயிரை விட்டீங்களோ அடுத்த ஜென்மம் என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பறந்துடுவீங்க. இதத்தான் சொல்றாரு. சோ அதனாலதான் என்ன சொல்றது, நல்ல விஷயங்களை நம்ம மனதில் பதிகிற விஷயங்கள் நல்லதா இருக்குதான்னு செக் போஸ்ட் வச்சுதான் எண்ணங்களையே நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதற்குண்டான நல்ல எண்ணங்கள் வருகிற சூழ்நிலையை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். என் மனதில் நல்ல பதிவுகள், சம்ஸ்காரம் எப்படி இருக்கணும், நல்ல சம்ஸ்காரங்கள், நல்ல எண்ணங்கள் ஏற்படுவதற்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க நீங்க நினைச்சுக்கணும். யுஜ், அதுதானே யோகம். யுஜ் மீன்ஸ் யோகம். யோகம்னா என்ன, உங்களை நினைத்துக் கொள்ளணும். நீங்களா எஃபர்ட் எடுத்து நல்ல செய்தி, என் காதுல நல்ல விஷயங்கள், ஈஸ்வரனை பற்றிய சிந்தனை, உபாதான காரணம், ஈஸ்வரன் தான் கர்ம பல தாத்தா அப்படிங்கிறது நீங்க முயற்சி எடுத்து 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களை வந்து நீங்க வகுப்புல இணைச்சுக்கணும். இணைச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு சம்ஸ்காரங்கள் அந்த 1 hour என்ன ஆகுது, நல்ல சம்ஸ்காரங்கள் பதியுது. இப்படியே நீங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி காலத்துல உங்களுடைய முயற்சி இல்லாமல் இந்த எண்ணம் என்ன ஆகும், தானா வரப்போகுது. அதை விட்டுட்டு நாம வந்து மற்றவங்களை பற்றிய நான் அக்செப்டன்ஸ், மனதில் வருகிற நான் அக்செப்டன்ஸ் காரணமாக மற்றவங்களை பத்தி தப்பாவோ, அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க மாற மாட்டேங்கிறாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, இப்படியே சிந்தனை என்ன ஆகும், சம்ஸ்காரம் பதிவுகள், சம்ஸ்கார பதிவு, அந்த பதிவு தான் நீ உயிரோட காலத்திலையும் வரப்போகுது. மரண காலத்தில் உன் மனம் சக்தியற்ற நிலைக்கு போய்விடும். இறை சிந்தனை முயற்சி செய்யாமல் உயிர் விடும் போது இறை சிந்தனை வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முயற்சி செய்யாமல் தான் வரணும்னு நினைச்சீங்கன்னா, முதல் இருந்தே அதற்கு நீங்க முயற்சி பண்ணி இருந்தீங்கன்னா உயிர் விடும் போது இறைவனை பற்றிய சிந்தனை முயற்சி இல்லாமல் தானாக வரும். ஜபம் செஞ்சிருக்கணும், நிஷ்காமமா பக்தி பண்ணி இருக்கணும், ஆஸ்திக புத்தி முதல்ல இருக்கணும். இறைவன் வந்து சாதன பக்தியா இருக்கக்கூடாது. இறைவனை எப்படி வச்சிருக்கணும், சாத்திய பக்தியா வச்சிருக்கணும். ஏன், நீங்க சாதனமா இறைவனை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில நீங்க அடைய வேண்டியதுதான் கடைசியில் ஞாபகம் வருமே தவிர இறைவன் சாதனை வரமாட்டாரு. நீங்க சாத்தியமா உலகத்துல எதை வச்சிருந்தீங்களோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும், இறைவன் ஞாபகத்துக்கு வரமாட்டார். அப்ப என்ன பக்தி இருக்கணும், சாத்திய பக்திக்குள்ள போயிருக்கணும். பாருங்க, சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். ஸ்டடி வேதாந்தம் படிக்கிறதுங்கிறது இறைவன் நமக்கு சாய்ஸே கொடுக்கல. இதுதான் இப்ப கடைசியில் நமக்கு உண்மை புரியும். இப்படித்தான் சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். ஆனா சாய்ஸே கிடையாது, இப்படி இருந்தா தான் நல்வழின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நாம என்ன பண்ணிடுறாரு, உனக்கு சாய்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து நீ எப்படி வேணா போய்க்கோன்னு விட்டுறாரு. வேதாந்த வகுப்பு வந்தாலும் வரலாம், நீ கவனிக்காம விட்டாலும் விடலாம், சாய்ஸ் கொடுத்தமா இருக்குது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வேதாந்த மீன்ஸ் சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். நீ ஆஸ்திக புத்தி இருக்கணும், சாதன பக்தி இருக்கக்கூடாது, சாத்திய பக்தி இருக்கணும். அப்பதான் என்ன வரும், சாத்திய பக்தி இருந்தா தான் உயிர் விடும்போது இறைவனை பற்றிய எண்ணம் நமக்கு வரும். சாதனம்னா எதை நீங்க சாத்தியமா அடைய நினைச்சீங்களோ அதுதான் இறைவன் உயிர் விடும்போது ஞாபகத்துக்கு வரும். இதனாலதான் பாருங்க, இன் ஜென்ரல் கடைசி காலத்துல எது ஞாபகம் வரும், சைக்காலஜி
நீங்க படிச்சவங்களை கேட்டு பாருங்க. அது நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அது சைக்காலஜி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, கடைசியில பாருங்க, நீங்க பிராக்டிக்கலா பாருங்க, உயிர் விடுறவங்க அவங்களுடைய இளமையில் பதிந்த பதிவுகள் இருக்கு பாருங்க, அவங்க பிறந்த ஊரு, அவங்களுடைய பழைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு, அந்த பழைய சம்ஸ்காரம்லாம் தானே வெளியில் வர ஆரம்பிக்கும். சைக்காலஜி. ஏன்னா மனம் பலம் இழக்கு. எப்படி உடல் பலம் இழக்குதோ அதை போல வயதான காலத்தில் மனம் என்ன ஆகுது, பலம் இழக்கும். பலம் இழக்கும் போது பலமாக பதியப்பட்ட பதிவு தான் லாஜிக். மனம் இப்ப பலம் இழந்து போயிருச்சு. ஆனா சில விஷயங்கள் இளமையில் பதிவுகள் நல்ல ஸ்ட்ராங்கா ஆயிருக்கும் இல்லைங்களா. இளமையில் எந்த ஒரு ராகத்வேஷம் இல்லாமல் நல்ல பதிவு ஸ்ட்ராங்கா இருக்கு பார்த்தீங்களா. அது எது, உங்களுடைய பிறந்தது ஊரு, விளையாண்ட ஃப்ரெண்ட்ஸு, மரத்துல மாங்காய் அடிச்சது, புளியங்காய் அடிச்சது, கொட்டுனது, சாப்பிட்டது, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பதிஞ்சிருக்கும். அந்த ஏஜ் ஃப்ரெஷ்ஷா அது பசுமரத்து ஆணி போல் பதிந்த எண்ணங்கள் வயதான காலத்தில் மனம் சக்தி இழக்கும் போது வலுவாக பதிந்த பதிவுகள் என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். தட்ஸ் லாஜிக். இது எப்படிங்க, இறக்கும் போது என்னை கொண்டு எங்க ஊர்லயே கொண்டு விட்டுரு, என் உடம்ப கொண்டு எனக்கு இந்த இடத்துல போத, ஏன் செத்து போனதுக்கு அப்புறம் நான் எங்க ஊர்ல தான் போய் உயிர் விடணும், ஹாஸ்பிட்டல்ல உயிர் விடக்கூடாது, நான் அங்கதான் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைசி காலத்துல போய் அவங்களை எல்லாம் ஒரு தடவை பார்க்கணும் சொல்றாங்களா இல்லையா. தட் ஷோஸ் வாட், தட் ஷோஸ் நாமளே செத்து போயிடும். எங்க ஓட்ட என்னங்க எரிச்சா என்ன பொச்சேன்னு. ஆனா ஏன் அதை சொல்றான்னு கேட்டு பாருங்க. நான் என் பழைய நினைவுகளை ஏன் அந்த சிச்சுவேஷன் ஏன் அவங்களுக்கு அது வருதுன்னா, இப்ப சக்தி இழந்துருச்சு. இப்ப நீங்க காமிக்கிற எந்த பொருளும் ஸ்ட்ராங்கா பதியாது. இளமையில் நல்ல பசுமரத்து ஆணிகள் பதிந்த பதிவுகள் என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள பொத்தக்குன்னு வெளியில வரும். They are attached to that, they love that incidents, they want to go there again and want to see the friends, old friends, அங்கு விளையாண்ட இடங்களை பார்க்கணும். ஓடி போய் வயதான காலத்தில் நீங்க பாக்குறத நீங்க பார்க்கலாம். நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன், இங்கதான் 4th படிச்சேன், இங்கதான் 5th படிச்சேன், இந்த ஸ்கூல்ல நான் இங்கதான் விளையாண்டேன், இங்கதான் போனேன், இங்கதான் நான் கள்ளக்கா சாப்பிட்டேன், இங்கதான் நான் திருட்டுத்தனமா இந்த வேலை பண்ணினேன் அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆசை ஏன் வருதுன்னு நீ சிந்திக்கிற. அதுதான் இறைவன் சொல்ற, ஏன் வருது, அது ரொம்ப எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கான் அவன். எந்த ஒரு ராகத்வேஷம் இல்லாத இளமை கதை பசுமரத்து ஆணி போல் அந்த எண்ணங்கள் என்ன இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அட் பிரசன்ட் பண்றது எல்லாமே மனம் ரொம்ப வீக் ஆனதுனால, இப்ப பண்ற பதிவுகள்லாம் அதனால பிக்ஸ் பண்ண முடியாததுனால ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்ன ஆகுது, வெளியில வருது. பியோர் சைக்காலஜி. இதை விட நீங்க ஒரு சைக்காலஜி டாக்டர் இறைவனை விட வேறு யாரும் சொல்ல முடியாது. இதற்குண்டான காரணம் என்ன? சைக்காலஜி டாக்டர் போனீங்கன்னா நீங்க போய் அதை ஃபுல்ஃபில் பண்ணீங்க, போய் பாருங்க, சந்தோஷம் அடைங்க, அவங்களால சொல்ல முடியும். ஏன் அந்த எண்ணம் வருது? பிகாஸ் ஆஃப் அந்த தாட் எப்படி பதிஞ்சுக்கு வாசனாகால், அந்த வாசனை சம்ஸ்காரம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. அதே தான் பெரியவன் சொல்றாரு. இந்த சைக்காலஜி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப நீ என்ன பண்ணணும், இன்டைரக்டா அவர் எவ்வளவு பெரிய டீச்சிங் அப்படி சின்னதா 2 லைன் சொல்லிட்டாரு. அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆஃப் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீ பிறந்திருக்கியா, அப்ப என்ன பண்ணணும், ஒரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் எதற்கு நீ முயற்சி பண்ணணும், நல்ல சம்ஸ்காரங்களை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம தான் தேர்ந்தெடுக்கணும். இப்ப ஏங்கிறது நல்ல சம்ஸ்காரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பிங்கிறது கெட்ட சம்ஸ்காரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நடுவில் இறைவன் நிக்க வச்சுறாரு. ஸ்ரேயஸ் பிரேயஸ், நீ எது வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா நாம அலர்ட்டா இருந்து எதை தேர்ந்தெடுக்கணும், ஸ்ரேயஸ், என்னுடைய நல்லதுக்கு எதுன்னு வாய் தள்ளி போடுற ஒரு உணவுல இருந்து என்ன இருக்கணும், இது நல்லதா, இது நல்லதா, இது எனக்கு நல்லதா, இது எனக்கு நல்லதா, என் கண்ணுக்கு இது நல்லதா, என் காதுக்கு இது கேட்கிற விஷயங்கள் காதுக்கு இது நல்லதா, நான் பாக்குறதெல்லாம் கண்ணுக்கு நல்லதான்னு ஒரு நிமிஷம் நீங்க அலர்ட்டா இருந்து, அலர்ட் லைஃப், இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், நீங்க அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா கடைசி காலத்துல நீங்க முயற்சி பண்ணாமையே யாரு அங்க நிப்பா, எதை நீங்க முட்டுளி போட்டு வச்சீங்களோ அது தானா வரும். நீங்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், யாரும் தேவையில்லை. கடைசி காலத்தை உங்களுக்கு சுத்தி 4 பேர் உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணும்னோ இல்ல, படிக்கிறது நல்லது. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு, யாருமே தேவையில்லை. நீ ஆயுசுக்கும் நீ இறைவனை பத்தி சிந்தனை எது சாத்திய பக்திக்கு வந்திருந்தாய் என்றால், அத்வைத பக்திக்கு நீ வந்திருந்தாய் என்றால், உயிரிடும் போது தானே என்னாகும், அந்த தாட்டோட நீ உயிர் விடுவ. இது பாருங்க, ஞானிக்கு இது கிடையாது. ஏன்னா ஞானிக்குங்கிறது கதியே கிடையாது. நம்ம யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் தி ஸ்லோகா வித் ஞானி, ஒன்லி ஃபார் அஞ்ஞானி. அஞ்ஞானிகள் அடுத்த பிறவி எடுக்க போறவங்க.
பிறவியில்லா மரணமில்லா பிறவியில்லா பெருவாழ்வை அடைந்தவர்களுக்கு இந்த ஸ்லோகம் பொருந்தாது. இந்த ஸ்லோகம் யாரை கூப்பிட்டு சொல்றாருங்கிறது கரெக்டா பிக் பண்ண தெரியணும். எல்லா முயற்சியும் பண்ணி கடைசியில எங்க போக முடியல, மோட்சத்தை அடைய முடியல, ஞான நிஷ்டைக்கு போக முடியலங்கிறவங்க அடுத்த கதி கட்டியான இவ்வளவு நாள நீ கஷ்டப்பட்டு சிந்திச்சு வச்சியா இல்லையா, அந்த வாசனைகள் என்ன சொல்ற இன்டைரக்டா உன்னை நல்வழி அடுத்த ஜென்மத்தில் உனக்கு மனித சரீரம் கிடைக்கும், ஸ்ரீமதாம் குலே யோகினாம் குலே வந்து நீ பிறப்பாயின்னு சொன்னது அங்க சொன்னது இங்க அவர் விளக்குறாரு, டெக்னிக்கலா இங்க விளக்குறாரு. ஏன் நீ ஸ்ரீமதாம் குலத்துல வந்து பிறப்ப, யோகினாம் குலத்துல ஏன் வந்து பிறப்பேனா, நான் இல்ல, அதுக்கு காரணம் யாரு, நீதான். நீ நினைத்த நினைவுகள், நீ ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையாம போயிட்டாலும் திரிசங்க லோக மாதிரி எங்காம நீ நடுஜாதில மாட்டிக்க மாட்ட, அடுத்த ஜென்மத்துல மனிதனாக பிறப்பாய், அது நல்ல எண்ணங்களோட பிறப்பாய், விட்ட இடத்துல தொடர்வாய்ன்னு அங்க சொன்னார் பாத்தீங்களா. அதோட டெக்னிக்கல் பாயிண்ட் இவர் இங்க விளக்குறாரு. நீ எதை நினைத்து உயிர் விடுகிறாயோ, எதை நினைச்சு விடுறையோ, அதனால போன கிளாஸ் சொன்ன நம்ம இறக்கிற தருவாயத்தில் அட்லீஸ்ட் அஞ்ஞானிகளுக்கு இந்த ஸ்லோகம், ஞானிகளுக்கு கிடையாது, ஞானிகளுக்கு கதியே கிடையாது. சரி, வேண்டாத எண்ணங்கள் வருதுங்க, என்ன பண்ணலாம்? நான் நினைக்கிறேன், எல்லாம் நினைச்சு முடிச்சிட்டேன். இனிமேல் இந்த ரிவர்ஸ் போய் இந்த கிளாக்கு இது இறந்த காலத்துக்கு நான் போய் என்னுடைய வாசனைகளை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. பதிஞ்சதுதான். இப்ப என்ன பண்ணட்டும்? ஏன்னா அப்படி கேள்வி கேட்கறவங்களும் இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இவ்வளவு நாள் போனது போச்சு. அப்ப சுவாமி என்ன சொல்றாரு, இப்ப நீ முயற்சி செய்து அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நல்ல எண்ணங்களை என்ன பண்ணணும், வளர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரே வழி. அது வருது, வேற எண்ணங்கள் எனக்குள்ள வருது, பொறாமை, கர்வம், யாரை பார்த்தாலும் கோபம், எரிச்சல், கத்துறது, இந்த மாதிரியே இருக்கிறனே, நான் இப்படிதான் மாத்திக்கிறது அப்படின்னா ஒரு தடவையும் எது நீங்க தப்பு பண்றேன்னு நினைக்கிறீங்களோ அப்ப காஷியஸா இருந்து நான் வந்து பொறாமப்படக்கூடாது, கர்வப்படக்கூடாது, அதுக்குண்டான காரணத்துக்கு இன்றைக்கு கொடுக்கணும். ஏன் கத்தக்கூடாது, ஏன் கோபப்படக்கூடாது, ஏன் கர்வப்படக்கூடாதுன்னு உங்க புத்திக்கு சொல்லி சொல்லி சொல்லிதான் மனதுக்கு சொல்லி சொல்லிதான் புத்தி ஏத்திருக்கும். மனதுக்கு மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும், அபியாசம். கத்தக்கூடாதுன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அபியாசம். கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, கர்வப்படக்கூடாது. ஏன்னா கோபம், பொறாமை, கர்வம்னா அதெல்லாம் நாங்களே எப்பயே வந்துட்டாங்க, எனக்குலாம் யார் மேலே கோபம். ஆனா கோபம்ங்கிறது என்ன விடுபடுறது ரொம்ப கஷ்டம். சோ அதுல இருந்து நான் எல்லாத்தையும் விடுபட்டுட்டேன். இதுல இருந்து விடக்கூடாது, என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்பெல்லாம் கோபத்தை தூண்டுகிற சூழ்நிலை வருதோ அப்போது முயற்சி எடுத்து கோபப்படாமல், கத்தாமல், அமைதியாக அந்த சிச்சுவேஷனை எப்படி டாக்கிள் பண்ணணும்னு கத்துக்கணும். அந்த சூழ்நிலைகளை காரணம் காட்டுறீங்கன்னா, இதனாலதான் நான் கத்துறேன் அப்படின்னு நீங்க ஒரு சூழ்நிலை தான் காரணம்னு நீங்க காட்டினீங்கன்னா, that shows you didn't try to get out of அகங்காரம். சரீர அபிமானத்துட்டு நான் என்ன வரலிங்கிறத என்ன சொல்றது, இந்த சூழ்நிலையினால நான் இது பண்ணித்தான் ஆகணும், கோபப்பட்டுதான் ஆகணும், நான் போய் பேசிதான் ஆகணும், நான் பொறாமப்பட்டுதான் ஆகணும், அப்பதான் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். என் பொறாமப்படாம இருந்தா செல்ஃப் மோட்டிவேஷனே கிடைக்காது. இப்படி கூட சொல்றவங்களும் இருக்காங்க. ஐயா அதெல்லாம் தப்பு. பொறாமையில செல்ஃப் மோட்டிவேஷன் வச்சுக்குங்க, தொலைஞ்சோம். எது மற்றவங்களை பார்த்து குழந்தைகளை பொறாமப்பட வச்சாதான் அந்த குழந்தைங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகுமாமா. ராங் கனெக்ஷன். அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அது கடைசியில் அந்த குழந்தை பொறாமையில படாத பாடுபடும். சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே வரும். நான் அக்செப்டட், செல்ஃப் நான் அக்செப்டட் வந்து நிற்கும் அந்த குழந்தை. இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துனீங்கன்னா மற்ற குழந்தைகளை பார்த்து பொறாமப்படு, அது உனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகும். நீங்க குழந்தைங்க வளர்த்துனீங்கன்னா குறைஞ்ச காலத்துல அது செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ்ங்கிற மனநோய்க்கு போயிரும். எப்ப செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் வந்துருச்சோ அந்த குழந்தையினால யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார கல்யாணம் பண்ணி வச்சீங்கனாலும் அவனால ஒன்னா வாழ முடியாது. செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் லீட்ஸ் டு டோட்டல் நான் அக்செப்டன்ஸ். இங்கிருந்து அது அப்படியே அங்க வெளிப்படும். யாரு தன்னைத்தான் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் உலகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். தன்னையே ஒருத்தன் ஏத்துக்க முடியல அப்படின்னா, ஏன் அந்த பொறாமையினால அதை நீ ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனா எடு. அப்ப பல தோல்விகளை அவன் ஃபேஸ் பண்ணுவான். அப்ப என்ன ஆகும், நான் அக்செப்டன்ஸ் செல்ஃப் நான் அதிகமாயிட்டே போகும். அதிகமாயிட்டு போக போக அவனால யாரோட சேர்ந்து வாழ முடியாது. டிசைட் யுவர் செல்ஃப். ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்றது பொறாமையில் இருக்கக்கூடாது, அந்த உணர்வு வரக்கூடாது. கர்வத்திலேயோ பொறாமையோ அந்த குழந்தையிலிருந்து வெளியில எடுக்கிறதுக்குண்டான எண்ணங்களை பெற்றோர்கள்
கொடுக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் சொல்றாரு, நீ எந்த எண்ணத்தை அதிகமா நினைக்கிறியோ அதுதான் உனக்கு கடைசியாக வரும். அடுத்த ஸ்லோகம். தஸ்மாத் முடிக்கிறார். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மையர்ப்பித மனோபுத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயः. கவலை சந்தேகமே படாத. நான் சொல்ற விஷயத்துல மனசுல ஒரு துளி கூட சந்தேகப்படாத. நான் சொல்றத நம்புங்கிற எத்தனை தடவை சொல்றாரு நான் சம்சயங்க. ஏன்னா உனக்கு சந்தேகப்பட்டு உனக்கு என்ன ஆயிடுச்சு, அது நோய் ஆயிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் மனசுல என்ன பண்ணிட்ட, சந்தேகப்பட்டு வாழ்ந்ததுனால இப்ப நான் ஈஸ்வர தத்துவமா இருந்து கிருஷ்ண ரூபத்தில் சொன்னாலும் நீ என்ன பண்ணிடுற, என்னையும் சந்தேகப்படுறியே, நான் என்னடா பண்ணட்டும், இன்னும் என்னடா உனக்கு எத்தனைடா நான் சொல்லட்டும், என்னை சந்தேகப்படாதே. இப்படி பாருங்க என்ன சொல்றாரு, மீனிங் எழுதிக்கலாம். தஸ்மாத் ஒரு இப்ப சொல்லி அந்த கருத்துக்களை முடிக்கிறார். தஸ்மாத் ஆதலால். இப்ப எந்த கருத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, கடைசி காலத்தில் நீ எதை நினைக்கிறாயோ ஒரு அஜ்ஞானி அடுத்த கதி அதை வச்சுதான் டிசைட் ஆகுது. அப்ப கடைசி காலத்தில் நீ எதை நினைக்கணும், அதுக்கு முன்னே இருக்கிற இளமை காலத்திலிருந்து நீ எதை அடிக்கடி நினைச்சிட்டு வந்தியோ அதுதான் கடைசி காலத்துல நினைவு வரப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி கதி தான் உனக்கு வரப்போகுது. சோ இன்டைரக்ட்லி அடுத்த கதிய டிசைட் பண்றது உன்னுடைய தாட். அடுத்த கதி நீ என்னவா இறந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய கதி என்னன்னு டிசைட் பண்றது யாரு, நீதான். போட்டு அடைச்சிட்டாரு. என் கையில ஒண்ணும் இல்லப்பா, நீ எதை அதிகமா நினைச்சிட்டு இருக்கிறியோ நீ அது பிறகு இறைவனை நினைச்சிருந்தீனா இறைவனை, அது அவர் என்னுடைய கையில் இல்லைங்கிறார். நான் பார்த்து உன்னை குரங்காக மனிதனாக பிறக்க வைக்கிறதல்ல, நாயாக பிறக்கிற அடுத்த ஜென்மம் உனக்கு நாய் ஜென்மமா கிடைச்சதுன்னா அப்ப என்ன அர்த்தம், நீ போன ஜென்மத்துல எதை அதிகமா நினைச்சியோ அந்த ஜென்மத்தை அடுத்த ஜென்மம் அந்த உருவத்தை நீ எடுப்பாய். இதுக்குதான் ஜடபரத கதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இது கதை இல்லைங்க, இட் இஸ் நம்மளுடைய கலாச்சாரத்தில் வருகிற ஜடபரதன் ஒரு அரசன். அவர் என்ன பண்ணுவாரு, தபஸ் பண்ணணும் நாம அப்படின்னு சொல்லி நிதித்தியாசனம் பண்ணணும், நிறைய கத்தாச்சு. நான் நிதித்தியாசனம் பண்ணணும், தனியா உட்காந்து தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு எது அரசன் அரசவை பதவி போஸ்ட் பசங்க மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சொகுசு என்ன சொல்ற குஷன் பெட்டு, அடிக்கடி சுவாமி சொல்ற குஷன் பெட்டு, தங்க டம்ளர்ல பால், தங்கத்தட்டுல பிளேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போறாரு, காட்டுக்கு போறாரு. யூஸ்வலா காட்டுக்கு போனா ஒரு ரிவர் பக்கம் தான் தங்க முடியும், ஏன்னா தண்ணி தேவையில்லைங்களா, அதனால ரிவர் பக்கமா இருக்கிற ஒரு இடத்துல போய் தங்குறார். ஒரு குடில் போட்டார், ஏன்னா மழை காற்று விலங்குகள் தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு குடில போட்டு. இவர் ஒரு நாள் உட்காந்து ஆற்றங்கரையில தவம் பண்ணிட்டு இருக்கிறார். செட் ஆகிறதுக்கு உட்கார்றார். அப்போ அந்த ஆற்றங்கரையோட ஓரத்துல ஒரு மான், பிரெக்னன்ட் ஆன மான் வருது, நின்று அது பிரவேசிக்குது. என்ன ஆகுது, அந்த மான் டெலிவரி ஆனோன்ன குட்டி போட்டோன்ன அந்த மான் இறந்துருது, அந்த குட்டி மட்டும் அங்க கிடக்குது. இது அவர் பாக்குறாரு. பார்த்தோன்னே என்ன பண்றாரு, ஐயோ குழந்தை குட்டி பச்சை மண்ணு, இப்படி தாய் உடனே போயிட்டாளே அப்படின்னு போய் அதை எடுத்துட்டு என்ன பண்றாரு, அதெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கு உடனே அது என்ன பண்ணும், பசிக்கும். இவர் கையில் என்ன இருக்குது கொடுக்குறக்கு. அப்ப என்ன பண்ணி ஆகணும், இவரு ஊருக்குள்ள போயாகும். ஊருக்குள்ள போனா தானே குழந்தை மானுக்கு வேணுங்கிற குட்டிக்கு வேணுங்கிற பால் ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சு அந்த மானுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போய் பால் வாங்கணும்னா நடந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குன்னா தினம் ஏப்பா கஷ்டப்படுற, ஒரு மாட்டை வாங்கினீங்கன்னா என்ன கிடைக்கும், பால் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணி அப்படியே கொஞ்சமா என்ன ஆயிராரு, தான் எதுக்காக அங்க தவம் பண்ண போனாரோ அந்த தவத்தை விட்டுட்டு அவர் மானு பின்னாலேயே போவார். அப்போ அந்த மானை வளர்த்தி மானையே நினைச்சு உயிர் விட்டுறார். உயிர் விட்டோன்ன அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்குது, நல்ல வேலை நாயை நினைக்கல, ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துல நினைச்சுக்குங்க, அதை பார்த்துக்குங்க, மான நினைச்சாரு, அதனால மானாவே பிறந்துடுறார். ஆனா அந்த பழைய சம்ஸ்காரம் உள்ள இருக்குது. என்ன தபஸ் பண்ணி எவ்வளவு தூரம் அதனுடைய எஃபெக்ட் அந்த காட்டுக்குள்ள அந்த காட்டுல பிறக்கிறாரு. அதுல இன்னொரு ரிஷி குடில் போட்டு அவர் அங்க இருக்கிறார்.
இந்த மான் என்ன பண்றது, அவர் குடியிலேயே சுத்துறது, அவரையே பாக்குறது, என்னமோ புரியுற மாதிரி. அவர் வாரம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு, கடோபனிஷத்து முண்டகோபனிஷத்து. இதுக்கு என்னமோ புரியுற மாதிரி அங்கேயே பாக்குறது, அங்கேயே இருக்கிறது. அது லைஃபே அந்த வகுப்புகள் நடக்கிறதையே அது கவனிச்சுக்கிட்டு புரியுதோ புரியலையோ ஒரு ஈடுபாடு. ஏன், அந்த மானுக்குள்ள பூர்வ சம்ஸ்காரம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்லி அட்டாச் டு தட் லிசனிங் த கிளாஸஸ். அப்ப அவங்களுக்கு எல்லாமே டவுட்டா இருந்திருக்கு, ஏன்னா நம்ம தான் உட்காந்து மான் வந்து கிளாஸ் கவனிக்குதுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது. அப்புறம் என்ன ஆயிராரு, மான் என்ன ஒரு நாள் இறந்துருச்சா. இப்ப கடைசியா அந்த மான் எதை கவனிச்சுட்டு இருந்தது, எந்த நினைவுகள் அந்த மானுடைய தாட்ல இருந்திருக்கும், வகுப்புகள் வேதாந்தம், கடோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, இதுதானே கேட்டுக்கிட்டே சுத்திட்டு இருந்தது. அப்ப என்னாச்சாமா, அடுத்த ஜென்மத்துலதான் அவருக்கு என்ன கிடைக்குது, மனித சரீரமே கிடைக்குது ஜடபரதனுக்கு. அந்த 3வது ஃபர்ஸ்ட் தபஸ் பண்ணி மிஸ்லீட் ஆகி 3வது ஜென்மம் என்ன கிடைக்குது, மனித சரீரம் கிடைச்சு அவரு ஞானியா ஆனாரு அப்படின்னு சொன்னோடனே அப்ப நமக்குள்ள ஒரு டவுட் வரும், எங்களுக்குலாம் வந்தது. அப்போ ஜடபரதன் ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல ஒரு மானை காப்பாத்துனது தப்பா, நம்மளுடைய புத்தி இவ்வளவுதான் யோசனை பண்ணும், மானை காப்பாத்துனது தப்பா, அது தர்மம் இல்லையா, அப்ப அப்படியே சாவிட்டுன்னு விட்டுட்டு இவர் வாட்டுக்கு தன்னுடைய தப்பம் தான் முக்கியம் அப்படின்னு போகணுமா, அது தர்மமா அப்படின்னு நம்மளுடைய அஜ்ஞான புத்தி அப்படிதான் சொல்லும். அதுக்குதான் சாமிஜி சொல்லுவாரு, அந்த மானை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அதை என்ன பண்ணலாம், அந்த குட்டிய காப்பாற்றி கொண்டு ஊர்ல யார்கிட்ட விட்டுட்டு யாரு சம்சாரியா வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அதுல ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, அவர் சொல்லுவே பார்க்கணும். சம்சார வாழ்க்கை யார் ஆனந்தமா பொண்டாட்டி கட்டி ஆனந்தமா 4 குழந்தை பெற்று யார் சம்சாரத்தை ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் கையில கொண்டு பொறுப்பு. இந்த இன்னொரு ஆட் வேற +1 இது மான் வந்து இன்னொரு +1 ஆட் பண்ணிக்கோ, நீ வளர்த்திக்கோன்னு சொன்னா அவர் பேச்ச கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிருக்கணும், அப்படி வந்து நின்று இருக்கணும். அப்ப என்ன ஆயிருக்காது, பாதை அந்த பானையும் காப்பாத்துற மாதிரி தன்னையும் காப்பாத்துற மாதிரி. இதுதான் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அங்க போய் அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஐயோ மானை காப்பாத்து விட்டா அது அதர்மமா போயிடும், அப்புறம் நமக்கு அதே துக்கமா வந்துட்டு போய் மான் பின்னால போக ஆரம்பிச்சு அப்புறமா ஒரு ஜென்மமே வேஸ்ட். மானா பிறந்து ஒரு 20-30 வருஷம் வாழ்ந்து அப்புறம் இறந்து அப்புறம் தான் அவருக்கு என்ன கிடைக்குது, அடுத்த 3வது ஜென்மத்துல தான் அவருக்கு ஞானம் கிடைச்சுன்னா. எதுக்கு இது ஸ்டோரி இல்லைங்க, இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிற அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு தத்துவம். எதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு கரெக்டா அங்க மேட்ச் ஆகும். ஏன், கடைசி காலத்தில் எதை நினைத்து உயிர் விடுகிறாய், மானை நினைத்து உயிர் விட்டாய், மானாக பிறந்தாய், முண்டகோபனிஷத் கடோபனிஷத்தா கேட்டு உயிர் விட்டாய், அதற்குண்டான ஒரு சூழலை அடுத்த ஜென்மத்தில் உனக்கு வந்து அமையும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த ஸ்டோரியினுடைய கனெக்டிவிட்டி. ஓகே, அடுத்த ஸ்லோகம் போலாம். தஸ்மாத் மீனிங் ஆதலால், சர்வேஷு என்ன பண்ணு, இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது சரிதா. நான் வந்து 70 வயசு வரைக்கும் எப்படி வேணா வாழ்ந்துக்குவேன், மனசுக்கு என்ன பிடிக்குதோ, கண்ணுக்கு என்ன பிடிக்குதோ, காதுக்கு என்ன பிடிக்குதோ அது பிரகாரம் வாழ்ந்துக்குவேன். வாழ்ந்துட்டு கடைசி ஜென்மத்துல 4 அடியால வச்சு சுத்தி படுக்கி சுத்தி உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு கோடியை கையில கொடுத்து, டேய் நான் உயிரிற வரைக்கும் நீங்க ராமஜபம் பண்ணுங்கடா அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிங்கடா, ஆளுக்கு ஒரு கோடி கையில கொடுத்து உட்கார வச்சு 10 நீ உயிர் விடுற ஒரு பெட்ரிடன் ஆகி அல்லது கடைசி காலத்துல 1 மாசமோ 1 வருஷமோ காதுல விஷ்ணு சகஸ்ரநாமமே ஒலித்து கொண்டிருந்தாலும் நீங்க என்ன என்றீங்களோ அதுதான் மேட்ரு. வெளியில சுத்தி இருக்கிற சகஸ்ரநாமம் படிச்சா நம்மளோட எண்ணம் சகஸ்ரநாமத்துக்குள்ள போகுமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டு. அதுதான் சொல்றாரு. அதனால சர்வேஷ் என்ன பண்ணு, சர்வேஷ் எல்லா காலேஷு உன்னுடைய பிறந்ததுல இருந்து இந்த சிக்கல்களை போய் மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணு, சர்வேசு காலேஷு எல்லா காலம்னா என்ன காலம், இந்த உடல் எடுத்த பிறந்த அந்த காலத்திலிருந்து மாம் என்னை அனுஸ்மரண, அது பாருங்க ஸ்மரன் சொல்லல அணுன்னு போடுறாரு. இதெல்லாம் தான் பகவான் கிருஷ்ணனுடைய ஜீனியஸ் இன் டீச்சிங். ஸ்மரன்னா நினைக்கிறதுங்க, அது என்ன அனுஸ்மரனு. இப்ப இறைவனை நினைக்கிறீங்க, முருகன் நினைக்கிறீங்க ஸ்மரன், விநாயகர் நினைக்கிறீங்க ஸ்மரன். ஸ்மரன்னா நினைக்கிறது. ஒடிம்பே அணு, அணு மீன்ஸ் ஃபாலோ. எதை ஃபாலோ பண்ணி நான் நினைக்கணும், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அனுசரித்து நினைக்கிறது.
அப்ப என்ன போயிருக்கும், நீங்க சாஸ்திரத்துக்குள்ள போய் அங்க சொல்லப்பட்ட இறை தத்துவத்தை நினைத்தல்னு அர்த்தம். சும்மா நம்ம என்ன நினைப்போம், முருகா முருகா, விநாயகா விநாயகா, இந்த தேவதைகள் தான் நம்மளால ஸ்மரண் பண்ண முடியும். ஆனா அனுஸ்மரன், இறைவனை பற்றிய தத்துவத்தை வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அனுசரித்து, go with that thought, go with that thought, அதான் அனுஸ்மரன். மாம் என்னை, வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் என்னை ஸ்மரணுன்னு அர்த்தம். உண்மை நான் பாட்டுக்கு பக்தரா இருக்கேன், சிவனை நினைச்சேன், சிவலிங்கத்தை நினைச்சேங்கிறதெல்லாம் இங்க வேலைக்காகாது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை அனுசரித்து ஸ்மரணு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், சாஸ்திரம் படிச்சிருக்கணும் இல்லையா? எப்படி இன்டைரக்டா அப்படி குத்துறாரு பாருங்க. அனுஸ்மரணு, என்னையே என்ன பண்ண, நினை. யுத்தியச்ச, போரிடு, உன்னுடைய கர்மத்தை செய். இந்த இன்னைக்கு யாரு போரிடுறது, யாரு? அர்ஜுனன். நமக்கு என்ன, சொதர்மத்தை செய். அப்போ சொதர்மத்தை பண்ணிக்கிட்டே என்ன பண்ண, அனுஸ்மரணு. நான் அனுஸ்மரணம் பண்றேன்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது, சொதர்மத்தை விடக்கூடாது. சொதர்மம் பண்றேன், எனக்கு அதே கஷ்டமா இருக்குன்னு எதை விட்டுறக்கூடாது, அனுஸ்மரணையும் விட்டுறக்கூடாது. இல்ல சாய்ஸே கிடையாது. இதை பண்ற, எனக்கு கடமைகள் அதிகமா இருக்கிறதுனால அனுஸ்மரணு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்ல அனுஸ்மரணே போதும் நான் சொதர்மத்தை விட்டுறேன்னு சொல்லக்கூடாது. போரிடு, அனுஸ்மரணு அடுத்தவட என்னது, போரிடு. டூ யுவர் டியூட்டி, மயி பண்ணிட்டியா, டூ யுவர் டியூட்டி பிளஸ் அனுஸ்மரன். நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம இருக்கிறோம், நமக்கு உண்டான கடமைகள். அது சன்னியாசியா இருந்தா அவங்களுடைய கடமைகள் வேற, கிரகஸ்தல் இருக்கிறவங்களுக்கு அனுஸ்மரன். இப்ப யுத்தியங்கிறது அர்ஜுனனுக்கு, கிரகஸ்தா நமக்கு என்ன, நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து அவர் பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லதா இருந்தா என்ன சொல்லுவாரு, அங்க என்ன சொல்லிட்டாரு, யுத்திய, மே யூ டூ, மே யூ ஃபைட். இப்ப நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாரு, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணும்பாரு. என்னுடைய இது என்னது, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணு. யூ டூ யுவர் பஞ்சமகா யக்னா அண்ட் என்ன பண்ணு, அனுஸ்மரணு. இது நான் சொல்லிங்க, ஈஸ்வர தத்துவம் கிருஷ்ணராக வந்து சொல்கிற விஷயம். ரெண்டையும் நீ பேலன்ஸ் பண்ணி போக தெரியும். பஞ்சமகா யக்னங்கள் பண்றங்கிறக்காக அனுஸ்மரண விட்டாலோ, அனுஸ்மரன் பண்றங்கிறக்காக பஞ்சமகா யக்னங்களை நீங்க விட்டீங்கனாவோ அவ்வளவுதான், எல்லாமே என்ன ஆகும், கோ டவுன். மயி, என்னிடம் அர்ப்பித்த மனோ புத்தி. பியூட்டிஃபுல் வேர்டு. அர்ப்பித்த, மனதையும் புத்தியையும் என்ன பண்ணிடணும், அர்ப்பித்தம் பண்ணு. மனதையும் புத்தியையும் அர்ப்பித்தம் பண்ணி என்ன சொல்றாரு, நீங்க உங்களுடைய கடமையை செய்யணும், வேதாந்தத்தை அனுஸ்மரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிக்கணும். ஒரு குருமுக்கேன சாஸ்திரத்தை படிக்கணும், அதையும் விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் என்னது, மனதையும் புத்தியும். அப்பத்தான் நீ என்ன பண்ண முடியும், மனதையும் புத்தியையும் சரண்டர் பண்ண முடியும். வித்தவுட் அனுஸ்மரன் சாஸ்திரம் யூ கேனாட் சரண்டர். எப்படிங்க சரண்டர் பண்றது? அகம் ஆத்மா அகர்த்தா அப்படிங்கிறத, ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை, அகம் அகம் அகர்த்தா அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரதா சமர்ப்பணமே. நான் எதையும் செய்யல, எல்லாம் இறைவா நீ செய்யற, ஈஸ்வர அர்ப்பித்தம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணிருக்கணும், அனுஸ்மரன் இருக்கணும். அனுஸ்மரன் மட்டும் பண்றாங்க, நான் அந்த பஞ்சமகா யக்னங்களை பண்றதுலாம் டைம் இல்லைங்க, ஏது வேலைக்காகாது. பஞ்சமகா யக்னங்களும் பண்ணணும், அனுஸ்மரனும் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், மனதையும் புத்தியும் என்னிடம் அர்ப்பணம் செய்ய முடியும். ஏன்னா குரு சொல்லி கொடுப்பார், அர்ப்பணம்னா என்ன, மனதை அர்ப்பணம் பண்றதுனா என்ன, புத்தியை அர்ப்பணம் பண்றதுனா என்ன அப்படிங்கிறது குருமுகேன கத்துத்தான் நம்ம ரெண்டையும் பண்ண முடியும். அப்பதான் மாமேவ, என்னையே அடைவாய். உடனே கேட்ட நமக்குள்ள சந்தேகம் வரும். ஒரு வாட்டு சொல்றாரு, இதெல்லாம் நிஜமா இருக்குமா என்ன, அது அவர் சொல்லாருன்னு தெரியாது. இவங்க குரு யார் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க தான் நினைப்பு, இவங்க இத்தனை சொல்லிட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா இருக்குமா என்ன அப்படின்னு டவுட் எல்லாத்துக்கும் வரும்னு அவர் தெரிஞ்சு வச்சு என்ன சொல்றாரு, அசம்சயா, இந்த விஷயத்தில் நீ டவுட் அடைஞ்சிடாத, சந்தேகமின்றி நீ மாமேவ, என்னையே நீ அடைவாய், சந்தேகம் இதுல வச்சுக்காத. என்னையே நீ அடையணும்னா என்ன, அவர் நீட்டா தஸ்மாத்து போட்டு இந்த இடத்துல கன்க்ளூட் பண்றாரு, நீ என்னை அடையணும்னு நினைச்சீனா டூ யுவர் டியூட்டி ஃபர்ஸ்ட். யுத்யா, டூ யுவர் டியூட்டி ஃபர்ஸ்ட். அனுஸ்மரணு,
எப்படி முதல்ல டியூட்டி சாத்திய பக்திக்கு அத்வைத பக்திக்கு என்ன பண்ணணும்? அனுஸ்மரணு. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அனுஸ்மரணு. அப்ப என்ன பண்ணுவனே? உன்னுடைய மனதையும் அகங்காரத்தையும், அகங்காரம் மனதை சேர்ந்தது, புத்தியை சேர்ந்தது, அந்த புத்தி அகங்காரத்தை என்னிடம் அர்ப்பணம் செய்தேன். அகங்காரத்தை, நான் இந்த சரீரம்ங்கிற அகங்காரத்தை, ஆத்மா அகர்த்தாங்கிற அந்த அறிவில் நின்றுதான் என்ன பண்ண முடியும்? நீங்க அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணணும். இல்லையா என்ன சொல்றீங்க? நான் எழுதுனேன், நான் படிச்சேன், நான் தூங்கினேன். அப்ப அகங்காரத்தை விடுதலுங்கிறது அகம் ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தினால் என்ன பண்றீங்க? ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் செய்யறதில்லை, அகர்த்தா அப்படின்னு அந்த கர்த்திருவத்தை, போக்திருத்துவத்தை நான் அணிவிக்கிறேன். எனக்கு கஷ்டமா இல்ல, கஷ்டம் போக்தா. அந்த போக்திருத்துவத்தை, கர்த்திருவத்தை யார்கிட்ட வச்சிடணும்? சமர்ப்பணம் அர்ப்பணித்தினா என்ன நடக்கும்? சந்தேகமின்றி நீ என்னை அடைவாய். ரொம்ப ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணும்போது நீட்டாக கன்க்ளூட் பண்ணிடுற. நீ என்னை நீ அடைவாய். அப்போ என்ன பண்ணணும்? இறைவனை எப்பொழுதும் நினைக்கணும். ஐயையோ, எங்க சாப்பிடும்போது, தூங்கும்போது, சமைக்கும் போது இறைவனை எப்படிங்க நினைக்கிறது? எப்பொழுதும் நினைனா அப்படி கண்டினியூஸா உள்ள வாயில கிருஷ்ணா 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 ராம ராம ராமன்னு சொல்லிட்டு இருந்தா அரிசியா பருப்பா, அரிசியும் பருப்பா என்னது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படியல்ல, எப்பொழுதும் என்னை நினை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும்? இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல, கர்மயோக புத்தியிலிருந்து ஆரம்பிச்சாத்தான் என்ன பண்ண முடியும்? எப்பொழுதும் இறைவனை, இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லங்கிற ஞானத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எப்பொழுதும் இறைவனை நினைக்க முடியும். என்ன சொல்றாரு? என்னை பற்றி என்றது மட்டும் பத்தாது, உன்னுடைய கடமையை செய். ஏங்க அர்ஜுனன் கேட்டாலியா, எனக்கு எதுக்கு இந்த போர்? நான் தான் நல்ல மெச்சூர்ட் ஆயிட்டனே, நான் பாட்டுக்கு ரிஷிகேஷுக்கு சொல்லுங்க ஒரு டிக்கெட்டை போட்டு போய் நான் ஒரு குருஜி அங்கே கண்டுபிடிச்சு நான் பாட்டுக்கு படிச்சுட்டு போறேன். இந்த போர் தர்மத்தை, ரத்தத்தை பார்க்கறத, கொலை பண்ற இந்த தர்மத்தை நான் ஏன் செய்ன்னு சொல்றீங்க? அந்த கர்மந்தான் அவனுக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். எது? ரிஷிகேஷ்ல போய் நீ படிக்கிறேன்னு சொல்றேடா, பாத்தியடா அர்ஜுனா, முண்டக்க உபனிஷத்து, கட்ட உபனிஷத்து படிக்கிறீங்கள, அதுக்குண்டான குவாலிபிகேஷனை இப்ப நீ செய்ய பாரு, யுத்தம் அதுதான் கொடுக்க போகுது. அந்த கரண சுத்தி குவாலிபிகேஷன் டு ஸ்டடி சாஸ்திரா. அப்ப நமக்கு நாம என்ன யுத்தம் வாங்க போறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை என்ன பண்ணணும்? சிறப்பாக சமர்ப்பண புத்தியுடன் நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண சுத்தி கிடைச்சா அதுக்கப்புறம் என்ன ஸ்மரணு? என்ன ஸ்மரணு? அனுஸ்மரணு பண்ணி என்னை நீ அடைவாய். சோ என்னை பற்றி எண்ணுவதுடன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கணும்? உன் கடமையை செய். அப்ப மரண காலத்தில் நிச்சயமாக இறைவனை அடைவான். இதுதான் அவருடைய இது. என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்சத்துக்குண்டான தடைகளை நீக்குவதற்குண்டான ஐடியா கொடுக்குறார். இதுதான் அவர் அவருடைய உள்ள இன்ட்யூஷன் ஆஃப் தீஸ் 3 ஸ்லோகாஸ். 7 வார்த்தைகள் கொடுத்தார் பாத்தீங்களா? எதை மனசுல வச்சுட்டு அவர் இந்த 7ஐயும் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில மோட்ச பாதையில போகும்போது அந்த தடையை விளக்கணும். 3 விதமான தடைகள் வரும். மோட்சத்திர பாதையில் நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அது முக்கியமானது ஆவரணம், அஜ்ஞானம். இந்த மோட்ச பாதையில் நமக்கு தடையா இருக்கிறது எது? ஒண்ணு ஆவரணம், அறியாமை என்கிற ஒரு திரை. ஃபர்ஸ்ட் ஆவரணம், நம்மகிட்ட இருக்கிற அஜ்ஞானம், அதோட கான்சிக்வன்ஸ் 2. ஒன்னு ஆவரணம், இன்னொன்னு விக்ஷேபம். சோ ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிறது மோட்சத்துக்கு உண்டான தடை எது? ஏன் என்னால மோட்சத்தை அனுபவிக்க முடியல? பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துடைய கான்சிக்வன்ஸ் என்னது? 2. ஒன்னு ஆவரணம், இன்னொன்னு விக்ஷேபம். இதுல இருந்து விடணும்னா முதல்ல மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்கியாகும். அப்பதான் நீங்க ஆவரணத்தையும் விக்ஷேபத்தையும் நீங்க எது? அஜ்ஞானம், அதோட கான்சிக்வன்ஸ் ஆவரண விக்ஷேபம். ஆவரண விக்ஷேபத்திலிருந்து நீங்க விடுபடணும்னா ஆவரணாங்க மறைத்தல். என்ன மறைத்து? அஜ்ஞானம் என்ன பண்ணுது? ஆத்மாவை மறைத்து. விக்ஷேபம் ஆத்மா இல்லாத சரீரத்தை எப்படி காமிக்குது? ஆனால் நான் சொல்றோமா இல்லையா சரீரத்தை, அதை 2ஐயும் கொடுத்துதாரு நமக்கு? அஜ்ஞானத்தோட கான்சிக்வன்ஸ். ஆவரணம், ஆத்மாவை ஆவரணம் மறைத்து இந்த சரீரத்தை நான் எடுத்துக்கும் போது அது பேர் விக்ஷேபம். இந்த 2க்கு காரணம் என்னிடம் இருக்கிற அஜ்ஞானம். இப்போ இந்த ஆவரணமும் விக்ஷேபத்திலிருந்து நீங்க விடுபடணும், அஜ்ஞானத்திலிருந்து நீங்க விடுபடணும்னா, அஜ்ஞானத்திலிருந்து விடுபட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? ஆவரணம் போயிடும், விக்ஷேபம் போயிடும்.
அப்ப அஜ்ஞானத்திலிருந்து நான் விடுபடணும் நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல மலம் என்ற மன அழுக்குதான் அதற்கு காரணம். மனதில் இருக்கிற அழுக்குகள் தான் நம்மளால என்ன கொடுக்குது நமக்கு அஜ்ஞானத்தை ஞானத்தை அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வருவதற்கு உண்டான பாதையில் இருக்கிற தடை மனதில் இருக்கிற அழுக்கு. You must know the value of values. முதல்ல பிளாட்ஃபார்மை நல்லா ரெடி பண்ண, மனதை பண்படுத்தி நல்ல விவசாயி மண்ணை எப்படி மழை காலத்துக்கு முன்பே உழுது வைக்கிறாரோ, விதை விதைப்பதற்கு முன்பு மழை வருவதற்கு முன்பு நிலத்தை என்ன பண்ணிருக்கணும், உழுது ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதே போல உழுது ரெடி பண்ணுதல் தான் இஸ் ஈக்குவல் டு மனதை பக்குவப்படுத்துதல். அதை நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் அந்த சீடு விழுந்து மழை விழுகும் போது அந்த மண்ணிலிருந்து என்ன பண்ண அந்த சீடு முளைக்க ஆரம்பிக்கும். அந்த அதுதான் கெட்டிங் ரெடி, இந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றது, அந்த மண்ணை ரெடி பண்றது தான் மன. அந்த மனதை எப்படிங்க ரெடினஸ் கொண்டு வர்றது, யார் ஹெல்ப் பண்ணுவா? கர்மயோகம். மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்குவதற்கு என்ன வேணும்? கர்மயோகம். கர்மயோகம் எப்படி பண்றது? கோயிலுக்கு போய் சேவை பண்றேன், திருப்பதியில போய் சேவை பண்றேன், இல்ல விஷ்ணு கோயில போய் சிவன் கோயில போய் சேவை பண்றேன், அதனால மனதில் இருக்கிற அழுக்குகள் போகாது. எப்படிங்க அப்படி சொல்றீங்க உறுதியா? போய் கோயில போய் பாருங்க, எத்தனை பிரச்சனை அந்த கிளீன் பண்றவங்களுக்குள்ள எத்தனை அகங்காரம், எத்தனை சண்டை, நான் தான் ஃபர்ஸ்ட் நீ தான் ஃபர்ஸ்ட், அதுக்குள்ள பாலிடிக்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? ஜஸ்ட் பை கிளீனிங் த டெம்பிள் நான் எனக்கு என்ன கிடைக்கல, மன சுத்தம் கிடைக்கல அப்படிங்கிறது நீங்க அங்க போய் வாட்ச் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, அவங்க பேசும்போது பாருங்க, அவங்களோட பழக்கங்களை பாருங்க, தெரிஞ்சு போயிடும். கோயில் சேவா பண்றதுனால மனதில் இருக்க அழுக்குகள் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுமே தவிர போகாது. அப்ப என்னதான் பண்ணி ஆகணும்? கர்மத்தை கர்ம யோகமா பண்ணணும். அப்பதான் மனதில் இருக்கிற ராக, இப்ப மலம்னு என்ன, மனதில் இருக்க அழுக்கு என்னது? ராக துவேஷம், விருப்பு வெறுப்பு, இதுதான் மெயின். அதுதான் என்ன கொண்டாடுறது எல்லாத்தையும், கர்வம் பொறாமை. அப்ப இதுல இருந்து விடுபடணும்னா முதல்ல மனதில் இருக்கிற அழுக்குகள் நீக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? கர்மத்தை பண்ணி ஆகணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நீ கர்மத்தை பண்ணு. அனுஸ்மரணம் யுத்தியஸ்வ யுத்திய அனுஸ்மரன். என்ன சொல்றாரு? யுத்தியன அவருடைய கர்ம. அங்க அர்ஜுனனுக்கு ஸ்வதர்மம் யுத்தம், அதனால யுத்திய போரிடு பிளஸ் அனுஸ்மரன். இப்ப நமக்கு என்ன? பஞ்சமகா யக்னங்கள் யூ டூ பிளஸ் அனுஸ்மரன். அப்ப பஞ்சமகா யக்னங்கள் பண்ணும்போது எதுக்கு அந்த பஞ்சமகா யக்னங்கள்? கர்மயோகம் மனசு செய்வதற்குண்டான கர்மயோகம் பண்றதுக்கு ஒரு மனம் வரணும் இல்லைங்களா? ஒரு செட்டப்பா மைண்ட் ஒரு செட்டுக்கு வரணும்ல, செட்டப் ஆகணும். அதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? பஞ்சமகா யக்னங்கள். சோ பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுவதன் மூலியமாக ஒருத்தர் எந்த செட்டுக்கு, எந்த ஒரு செட்டப் ஆஃப் மைண்ட் கர்மயோகங்கிற அந்த செட்டப்புக்குள்ள தன்னை இணைத்துக்கொள், கர்மத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வான். அப்பதான் நீங்க செய்யற கர்மா, அது எந்த கர்மா வேணா இருக்கலாம். நீங்க டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். எது வேணா செய்யலாம். ஆனா கர்மயோக புத்தியோடு நீங்க அந்த கர்மத்தை செய்யும் போது அந்த மனம் என்ன ஆயிடுது? உழுக செய்யப்பட்டு மனம் நல்ல பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஞானம்ங்கிற விதை, இறைவனுடைய அருள் மழை ரெண்டும் இருக்கும்போது நமக்குள்ள அந்த செடி எப்படி முளைக்குதோ அதை போல் ஞானம் மோட்சம். சோ மனதில் அமைதி இன்மைதான் என்னுடைய மோட்சத்தினுடைய முதல் தடை. நாம் நினைச்சிட்டு இருப்போம், இவங்க கிளாஸ் வேண்டாங்கிறாங்க, இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இவங்கெல்லாம் தடை, என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடை வெளியில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அவங்க 2% தான் அவங்களால முடியும். என்னுடைய பாதையில் தடையாக என் வீட்டில் உறுப்பினர்களோ அல்லது வெளியில் இருக்கவங்களோ தடையா இருக்கிறாங்கன்னா only 2%. 98% எனக்கு நானே தடை. வேற யாரும் என்ன சொல்ற? மனதில் இருக்கிற அமைதியின்மை பெரிய பெரிய தடை. மனசு எப்படியோ 24 hours இல்ல 23 hours நான் எப்படி வேணா மனசுல நினைச்சுக்கலாங்க, என்ன கவலை வேணா பட்டுக்கலாம். இந்த 1 hour சொன்னது புரியுமானா? புரியாது. 23 hours நீங்க மனதை அமைதியா வச்சிருந்தீங்கன்னா 1 hour புரியும். 1 hour கிளாஸ் புரியணும்னா, புரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு மனம் அமைதியாயிருச்சுன்னு அர்த்தம். இந்த கிளாஸ் சொல்லி கொடுத்து எனக்கு புரியலைங்க மிஸ், அப்ப மனம் அமைதியாகலின்னு அர்த்தம், மனதை உழுது வைக்கலின்னு அர்த்தம். சோ அதுக்குத்தான் என்ன சொல்றது? கர்மயோகம் பண்ணு, புரிஞ்சுங்களா? உபாசனம் பண்ணு, என்ன சொல்ற, தியானம் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, இறைவனோட
ஜபம் எத்தனை விதமான இதில் படிச்சு அகங்கிற உபாசனை பண்ணு. எத்தனை உபாசனைகள் நம்ம சாந்தோக்கியத்தில் படித்தோம். அதெல்லாம் எதுக்காகனா மனதை இருக்கிற அழுக்குகள் நீங்குவதற்கு, கர்மயோகம் செய்வதற்கு இந்த ஜபம் உபாசனையெல்லாம் உதவி செய்யும். பஞ்சமகா யக்னங்கள், ஜபம், தியானம் எல்லாமே கர்ம யோகத்தில் வந்து நிற்கிறதுக்கு உதவி பண்ணும். கர்மயோகத்தின் மூலியமாக அந்தக்கரணை சுத்தி பெற்றுட்டீங்கன்னா குவாலிஃபைட் மைண்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு உழவன் ஒரு முறை 2 முறை உழுது சீடை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் உழ தேவையில்லை. அது ரிவர்ஸாக போயிடும். ஏன் மறுபடியும் விதையும் நல்லா உழுதாச்சு, பண்படியாச்சு, மழை வந்துருச்சு, விதையும் போட்டார், சோளத்தை விதைச்சிட்டாரு. விதைச்சதுக்கு அப்புறம் யாராவது உழுவுமாங்க? இல்லை எனக்கு நான் இன்னொரு தடவை உழுவலாம், எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு அது விட்டு போன மாதிரி இருக்குது, நான் இன்னொரு தடவை சோளத்தை விதைச்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு தடவை உழுவுறேன், யாராவது கலப்பை எடுத்துக்கிட்டு எந்த விவசாயியாவது தோட்டத்துக்குள்ள காட்டுக்குள்ளே போவான்னு பார்த்துருக்கீங்க? தேவையில்லை. போட்டுட்டு முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணி தன் மழை வந்ததுன்னா அது தானே என்ன பண்ணும், தன் வேலையை செய்யும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.